என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கொடுக்குற ஒரு இண்டிகேட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நம்ம பண்ண வேண்டிய வேலை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். எங்கே எந்தெந்த இடத்துல வரப்போ நம்ம பை எடுக்கணும், செல் எடுக்கணும், அந்த மாதிரி நான் கரெக்டாக சொல்கிறேன். ஸோ இந்த இண்டிகேட்டர் அப்படியே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லர்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, ஆப்ஷன் பையர்ஸ் பண்ணுறது அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணாங்கன்னா அது ஆப்ஷன் செல்லர்ஸ் அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் இப்போ ஆப்ஷன் பையரோ ஆப்ஷன் செல்லர்ஸோ அவங்களுக்கு பக்காவான என்ட்ரி. இப்போ நமக்கு கால் ஆப்ஷன் எடுக்கணும் அப்படின்னா அவங்க புட் ஆப்ஷன் செல் பண்ணணும். அதேமாதிரி நம்ம புட் ஆப்ஷன் எடுக்கணும், அவங்க கால் ஆப்ஷன் செல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பெர்ஃபெக்டான என்ட்ரி எப்படி எடுக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் நான் எல்லா இண்டெக்ஸுமே காட்டுறேன், கொஞ்சம் நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நிஃப்டி பாருங்கள். இப்போது நமக்கு இந்த 4 லெவல்ஸ் இருக்குது. இன்ட்ராடேக்கு மட்டும்தான் அந்த இது, சரிங்களா? ஸோ இந்த 4 லெவல்ஸ் இருக்குது இல்லையா, மேலே 2 லெவல், கீழே 2 லெவல். ஸோ இந்த ரேஞ்ச் தான் நமக்கு இன்ட்ராடேக்கு, சரிங்களா? இது ஃப்ரைடேக்கு உண்டான நான் வேல்யூஸ் எல்லாம் வச்சுருக்கிறேன், சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு சப்போர்ட் என்னெல்லாம் இருக்குது, 25,529, 25,487. ஸோ அந்த இண்டிகேட்டர் பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஃபஸ்ட்டு கேண்டில் எக்ஸாக்டாக அந்த சப்போர்ட்டுக்குள்ளே வந்திருக்கு பாருங்கள். இந்த சப்போர்ட்டுக்குள்ளே வந்த உடனே நீங்கள் ஒரு பை எடுத்துக்கணும், புரியுதுங்களா? எடுத்துகிட்டு அப்போ பையர்ஸ் வந்து கால் ஆப்ஷன் எடுக்கணும், செல்லர்ஸ் வந்து புட் ஆப்ஷன் நீங்கள் செல் பண்ணிக்கணும், ஓகேவா? ஸோ எடுத்துகிட்டு டார்கெட் வந்து உங்கள் விருப்பம் தான். இப்போ எக்ஸாக்டாக பாருங்கள், டார்கெட் வந்து ஆப்வியஸாக மார்க்கெட்டிங்கெலாம் கொஞ்சம் டவுன் வந்து ஒரு ரீட்ரேஸ் மாதிரி எடுத்துகிட்டு மறுபடியும் நேராக பாருங்கள், மேலே லெவல்ஸ் போயிருக்கு பாருங்கள். இதுதான் இந்த இண்டிகேட்டரோட அக்யூரசியே. எக்ஸாக்டாக உங்களுக்கு டாப் வேல்யூஸ் என்ன இருக்குது, பாட்டம் வேல்யூஸ் என்ன இருக்குது, எப்படி என்ட்ரி எடுக்கலாங்கிறது கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இப்போ மார்க்கெட் வந்து இப்போ இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு இல்லையா, இப்போ இதே சினாரியோ கொஞ்சம் ஆப்போசிட்டாக இப்போ மேலே போயிடுச்சுன்னு வைங்களேன். மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் இந்த 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 25,673 இல்லை 25,708 இந்த ஜோன்லேருந்து அஸ் அ பையராக நம்ம வந்து புட் ஆப்ஷன் எடுத்துக்கணும், செல்லர்ஸ் வந்து கால் ஆப்ஷனை செல் பண்ணிக்கணும். சிம்பிளான விஷயந்தான். இந்த வேல்யூஸ் அக்யூரேட்டாக ஒர்க் ஆகும், சரிங்களா? ஸோ நீங்கள் இன்ட்ராடேயில் பண்ண வேண்டியது இது மட்டும்தான். ஸ்கேல்பிங் பண்ணுறவங்க தாராளமாக நீங்கள் வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் வச்சு டார்கெட் பண்ணுவோம் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். கொஞ்சம் டீசெண்டான ப்ராஃபிட் மேக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல சப்போர்ட்டோ இல்லை ரெசிஸ்டன்ஸோ எடுத்து மார்க்கெட் ஒரு மொமெண்டம் கொடுக்கும். மொமெண்டம் கொடுக்குறப்ப உங்களுக்கு தேவையான ப்ராஃபிட்டை நீங்கள் தாராளம் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ட்ராடேக்கு இதை விட ஒரு அக்யூரேட்டான இண்டிகேட்டர் கிடைக்காது. ஸோ எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இது ஒர்க் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இப்போ அப்படியே பாருங்கள், இப்போ நிஃப்டி என்னன்னா, சரி அப்போ பேங்க் நிஃப்டி செக் பண்ணுவோம். ஸோ பேங்க் நிஃப்டி பாருங்கள், பேங்க் நிஃப்டி ஃபஸ்ட் இண்டிகேட்டர் ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், இந்த ஜோனுக்குள்ளே வந்திருக்கு இல்லையா, ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ நீங்கள் செல் அடிச்சிருக்கலாம், சரிங்களா? செல் அடிச்சிட்டிங்கன்னா இங்கே அப்படியே பாருங்கள், எக்ஸாக்டாக சப்போர்ட் லெவலுக்கு க்ளீனாக வந்து ஹிட் ஆகிருக்கு பாருங்கள். சப்போர்ட் லெவலில் ஹிட் ஆகிட்டு அங்கே ஒரு சப்போர்ட் எடுத்து தான் மறுபடியும் ரிவர்சல் எடுத்து மறுபடியும் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. லெவல்ஸ் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிருக்கு பாருங்கள். ஏன்னா இது எங்கே வேணால் ஸ்டாப் ஆகிருக்கலாம், ஆனால் துல்லியமாக சப்போர்ட் எடுத்த இடத்தையும் பாருங்கள், மறுபடியும் ரிவர்சல் ஆகி வந்த இடத்தையும் பாருங்கள், கிளியராக நம்ம லெவல்ஸ்குள்ளே தான் வந்திருக்கு பாருங்கள். ஸோ அந்த இண்டிகேட்டரோட அக்யூரசியை புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஃபின் நிஃப்டி பாருங்கள். ஸோ ஃபின் நிஃப்டி பாருங்கள், ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து ஃப்ரைடே ஃபஸ்ட்டு கேண்டில், அதுலேருந்து பாருங்கள் பாட்டம் வந்திருக்குது. நம்ம என்ன பண்ணியிருக்கணும், இந்த இடத்துல ஒரு கால் ஆப்ஷன் வந்து என்ட்ரி எடுத்துருக்கணும், சரிங்களா? என்ட்ரி எடுத்துகிட்டு எக்ஸாக்டாக பாருங்கள், ரிவர்சல் இந்த ஒரு மொமெண்ட்லேயே உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கும் இன்ட்ராடேக்கு, சரிங்களா? ஸோ எடுத்துகிட்டு மறுபடியும் கிளியராக பாருங்கள், இங்கே ஒரு டிப் கொடுக்க மாதிரி கொடுத்துட்டு மறுபடியும் பாருங்கள், எக்ஸாக்டாக அந்த டார்கெட் லெவல் ரீச் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் இன்ட்ராடேயில் இந்த மாதிரி பெர்ஃபெக்டான ஒரு ரேஞ்ச் நமக்கு கிடைக்கணும். என்ட்ரி எக்ஸிட் ரொம்ப சிம்பிளான விஷயம். சப்போர்ட்டுக்கு வரணும் இல்லை ரெசிஸ்டன்ஸுக்கு வரணும், அந்த இடத்துல நம்ம காலோ புட்டோ எடுக்கணும். எடுத்துகிட்டு நமக்கு தேவையான ப்ராஃபிட்டை நீங்கள் புக் பண்ணிக்கணும். இல்லைனா ஆப்போசிட் சைடில் இப்போ கால் எடுத்திங்கன்னா இந்த இடம் மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். புட்டு எடுத்திங்கன்னா டவுன் சைடுக்கு சப்போர்ட் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சிம்பிளான விஷயம், சரிங்களா? ஸோ இப்போ என்னென்னா இன்ட்ராடேயில் எப்போவுமே நமக்கு நிறைய டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபியர் ஃபேக்டர்னால நமக்கு என்ட்ரியே ஃபஸ்ட்டு பயமாக இருக்கும் சில டைமில். ஸோ இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்துட்டாலே ஒரு கரெக்டான இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டாலே உங்களுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டர் அக்யூரேசி ட்ரேடிங் இருக்கும். கன்சிஸ்டண்ட்டாக இன்ட்ராடேயில் ப்ராஃபிட் பண்ணால் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு மிட் கேப் பாருங்கள். மிட் கேப் இங்கே கவனித்து பாருங்கள். ஃபஸ்ட்டு கேண்டில் இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு இல்லையா, அங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு கேண்டில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸ்டார்ட் ஆனது வந்து எக்ஸாக்டாக நீங்கள் அப்போ என்ன பண்ணிருக்கணும், இந்த இடத்துல நம்ம டக்குன்னு ஒரு புட் ஆப்ஷன் என்ட்ரி அடிச்சிருக்கணும். என்ட்ரி அடிச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக பாருங்கள் சப்போர்ட் ஜோன் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிருக்கு பாருங்கள். சப்போர்ட் ஜோன் அது வந்துட்டு நீங்கள் இந்த ஒரு ட்ரேட் எடுத்தீங்கனாலும் இங்கே கூட நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிட்டு இன்ட்ராடே ட்ரேடிங்கை முடிச்சிருக்கலாம், ஓகேவா? ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க கொஞ்ச நேரம் ஆகட்டுன்னு இருந்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட் வாட்ச் பண்ணிட்டு இருக்கப்போ இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கு இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் ஒரு கால் பை பண்ணிக்கலாம். கால் எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக பாருங்கள் மறுபடியும் க்ளீனாக போய்ட்டு அந்த அப்சைட் இருக்க லெவல்ஸ் போய் ஹிட் ஆகிருப்பாருங்க, ஓகேவா? ஸோ என்ட்ரி எக்ஸிட் அக்யூரேட்டான டார்கெட் எந்த பிரச்சனை நமக்கு இல்லை. நீங்கள் ஸ்ட்ரிக்டாக அந்த ரூலை ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும்.
இது பெரிய ரூல் இல்லைங்க, வெயிட் பண்ணணும் அவ்வளோதான் விஷயம். வெயிட் பண்ணிங்கன்னா பெட்டர். சரிங்களா? இங்கே பாருங்கள் சென்செக்ஸ் பாருங்கள், ஃபஸ்ட்டு கேண்டில் சப்போர்ட்டுக்குள்ளே வந்திருக்கான். இங்கே நம்ம ஒரு பை எடுத்திருந்தோம்னா இந்த மூமெண்ட்லேயே நீங்கள் ப்ராஃபிட்லாம் ஈஸியாக தூக்கணும். சென்செக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஜம்ப் நல்லா இருக்கும். சரிங்களா? அங்கே பாருங்கள் ஈஸியாக இந்த ஒரு மொமெண்ட்லேயே ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். இல்லை இந்த லெவல் இந்த ஜோன் போட்டோம், மேலே இருக்க இந்த ஜோன் போட்டு நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே ஒரு டிப் வந்திருக்கு, நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்தால் கூட ஒரு ஸ்டாப்ல ஸ்டிக்கராக இருக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மறுபடியும் பாருங்கள் க்ளீனாக போய் அந்த அப்சைடில் இருக்க ரெசிஸ்டன்ஸ் அந்த ஜோனுக்குள்ளே போயிருக்கு பாருங்கள். ஸோ நல்ல ஒரு பெரிய ட்ரேடே நமக்கு கிடச்சிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த இண்டிகேட்டர் இது மட்டும் இல்லை, வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த இண்டிகேட்டரை அப்படியே நம்ம கோல்டு சில்வரையும் செக் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? கோல்டு M6 சார்ட் காட்டுறேன், இது க்ளீனாக பார்த்துக்கோங்க. கோல்டு எக்ஸாக்டாக இங்கே பாருங்கள், ஃப்ரைடே மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஃபஸ்ட்டு கேண்டில் தான் இருக்குது பாருங்கள். சப்போர்ட்டுக்குள்ளே தான் நமக்கு ஃபஸ்ட்டு கேண்டிலே விழுந்திருக்கு. நம்ம என்ன பண்ணணும், கால் ஆப்ஷன் சைடுக்கு என்ட்ரி எடுத்துருக்கணும். சரிங்களா? என்ட்ரி எடுத்துகிட்டு வெயிட் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த ஒரு மொமெண்ட்லேயே நமக்கு ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அது போக பாருங்கள், மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக சைட்வேஸ் அப் ட்ரெண்ட்லேயே ட்ராவல் ஆகிருக்கு. மறுபடியும் க்ளீனாக போயிட்டு நம்ம டார்கெட்டு ஹிட் ஆகிருக்கு பாருங்கள். எந்த அளவுக்கு, ஏன்னா கோல்டு சில்வர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வாலட்டைலான இண்டெக்ஸ் இல்லையா, அதுலேயே எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு நீங்களே கிளியராக பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி இப்போ சில்வரில் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ சில்வரில் நீங்கள் பாருங்கள், சில்வர் கோல்டோட ரொம்ப வாலட்டைலாக ட்ரேட் ஆகும். சில்வர் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஃப்ரைடே ஃபஸ்ட்டு கேண்டில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? க்ளீனாக சப்போர்ட்டு தான் ஓப்பன் ஆகி சப்போர்ட்டை ஹிட் ஆகிருக்கு. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு கால் ஆப்ஷன் என்ட்ரி எடுத்துருக்கலாம். எடுத்துருந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எக்ஸாக்டாக மொமெண்டம் இங்கே பாருங்கள் சைட்வேஸ் அப் ட்ரெண்ட்லேயே ட்ராவல் ஆகிருக்கு. க்ளீனாக போய்ட்டு டார்கெட் ஹிட் ஆகிருக்கு. ஸோ எந்த அளவுக்கு அக்யூரேட்டான டார்கெட் பாருங்கள். நம்ம பண்ண வேண்டிய விஷயம், நமக்கு இந்த இண்டிகேட்டர் நம்ம வச்சோம் அப்படின்னாலே அக்யூரேட்டான டார்கெட் நமக்கு கிடைக்குது. அது போக நம்ம பண்ண வேண்டிய விஷயம், பொறுமையாக வெயிட் பண்ணி கால் ஆப்ஷன் என்ட்ரி எடுக்கிறதுக்கு, அதாவது சப்போர்ட் ஜோனுக்குள்ளே வருதா இல்லை புட் ஆப்ஷன் என்ட்ரி எடுக்கிறதுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்குள்ளே வருதான்னு பார்க்கணும். சப்போர்ட் ஜோனுக்குள்ளே வந்தால் கால் ஆப்ஷன் என்ட்ரி எடுத்துகிட்டு ஆப்போசிட்டாக இருக்கிற டேரெக்ஷனில் இருக்கிற அந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம டார்கெட் பண்ணலாம். புட் ஆப்ஷன் ஜோனுக்கு இங்கே என்ட்ரி எடுக்கணும். ஸோ அங்கே எடுத்தோம்னா சப்போர்ட் ஜோனுக்கு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இன்ட்ராடேக்கு ரொம்ப அக்யூரேட்டாக இந்த இண்டிகேட்டர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ நான் இப்போ பாருங்கள், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப்பு, சென்செக்ஸு, கோல்டு, சில்வர் வரைக்கும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த அளவுக்கு அக்யூரேட்டாக எல்லாத்துலேயும் பின் பாயிண்ட்டாக ஒர்க்காக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ இதில் சைட்வேஸ் மார்க்கெட்லேருந்து எப்படி தப்பிக்குது அப்படின்னா, சிம்பிளான விஷயம். அன்றைக்கி மார்க்கெட் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், சப்போர்ட் ஜோனுக்கு இல்லை ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு வரட்டும், அது பேஸ் பண்ணி ட்ரேடு எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? சப்போர்ட் ஜோனுக்கு வரல, ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு வரலன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, விட்டுருங்க. ஏன்னா அது வராமே இருந்துச்சுன்னா மார்க்கெட் அன்றைக்கி சைட்வேஸ் மார்க்கெட் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். அது வந்தால் தான் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம் இல்லையா? வராட்டி என்ன பிரச்சனை, வராட்டி அப்படியே விட்டுருங்க. நம்ம சைட்வேஸ் மார்க்கெட்லேருந்து ஆப்ஷன் பையரை நம்ம ஈஸியாக தப்பிச்சிடலாம். சரிங்களா? ஏன்னா செல்லர்ஸுக்கு இது பிரச்சனை இல்லை, நமக்கு அது பெரிய பிரச்சனை பையர்ஸ்க்கு. ஸோ அப்படிங்கிறப்ப ஒன்று சப்போர்ட் ஜோன் வரட்டும் இல்லை ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வரட்டும், நான் அப்போ என்ட்ரி எடுத்துக்கிறேன்னு கிளியரான மைண்ட் செட்டோடு உட்காந்திங்கன்னா ஈஸியாக ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ சைட்வேஸ் மார்க்கெட்டுன்னு தப்பிக்கிறதுக்கு உண்டானது நான் சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ சிம்பிள். இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி பாருங்கள், நமக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது. சைட்வேஸ் மார்க்கெட்டுன்னு தப்பிச்சிடலாம், பக்காவான என்ட்ரி எக்ஸிட் நமக்கு கிடைக்குது. ஸோ இதை விட இன்ட்ராடேக்கு பக்காவான ஒரு இண்டிகேட்டர் உங்களுக்கு அமையாது. சரிங்களா? ஓகே. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டரோட டீட்டெயில்ஸ் செட்டிங்ஸ் எல்லாமே தேவை அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பெய்டு இண்டிகேட்டர் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா என்ன ஏதுங்கிற டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த இண்டிகேட்டரோட செட்டிங்ஸ் இது எப்படி பண்ணணும் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஒரு வீடியோவே உங்களுக்கு அனுப்புவேன். சரிங்களா? ஸோ இது ஒரு பெய்டு இண்டிகேட்டர் தான். யாராவது ஜாயின் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு பர்சனலாக இந்த இண்டிகேட்டரோட செட்டிங்ஸ் என்ன, இது எப்படி பண்ணணும், இது எப்படி நம்ம இந்த மாதிரி கொண்டு வரோம், இந்த மாதிரி அக்யூரேட்டான டார்கெட்ஸ் எப்படி எடுக்கணும், இது எல்லாமே நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ விருப்பப்பட்டவங்க தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம கோர்ஸோட டீட்டெயில்ஸும் நான் கொடுத்துருக்கேன். யாராவது விருப்பப்பட்டால் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதோட டீட்டெயில்ஸும் நான் சொல்கிறேன். சரிங்களா? டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே இருக்குது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம கேன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம பக்காவாக இன்ட்ராடேக்கு வீக்லி அண்ட் மந்த்லிக்கு நம்ம எல்லா லெவல்ஸும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். நிஃப்டிலேருந்து சென்செக்ஸ் வரைக்கும், கோல்டு, சில்வர், பிட்காயின், எத்திரியம் வரைக்கும் நம்ம
எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்கும் கேன் லெவல்ஸ்லாம் சரிங்களா. ஸோ கேன் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குங்க. கேன் யூஸ் பண்ணி இன்ட்ராடேக்கு பண்ணலாம். நம்ம நிறையவே கேன் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம் சரிங்களா. பட் இந்த இண்டிகேட்டர் வந்து நம்ம ஆக்சுவலாக எப்படி பண்ணணும் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக டெவலப் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். இது இப்போ பெர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்குது. ஸோ இது அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த இண்டிகேட்டர் மட்டும் எனக்கு போதும், இன்ட்ராடேக்கு எனக்கு இது பண்ணணும், இது வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு என்னோட சைட்லேருந்து எல்லா ஹெல்ப் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.